26/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து 6 மணியோடைய ஷோ. 6 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். நம்ம வந்து நேற்று கொடுத்ததில் வந்து நமக்கு 1 மணி ரிசல்ட்டில் வந்து 4ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பாஸ் ஆகிருந்தது. மற்றபடி எதுவுமே இல்லை. நம்ம பி போர்டு 2ஆம் நம்பர் கொடுத்தா 7ஆம் நம்பர் வந்தது. கொஞ்சம் மாறி தான் வந்துருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம 4 நம்பர் கொடுத்துருந்தோம். 4 நம்பர் வந்து ஏ போர்டில் அழகாக பாஸ் ஆகிருந்தது. மற்றபடி எந்த வின்னிங்கும் நமக்கு இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சொதப்புற அன்றைக்கி கொஞ்சம் விட்டுருங்க. அடுத்த ட்ராவில் நம்ம கண்டிப்பாக வின்னிங் எடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம வந்து எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்காகவே வரும். நம்ம எப்போ கொடுத்தாலுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நம்ம எப்போயுமே கொண்டு வரதில் ஒரு 3 நம்பரை கொண்டு வருவோம் இல்லையா? அந்த நம்பர் என்ன நம்பர் வருது? அந்த 3 நம்பர் தான் பிரதானமாக நமக்கு வின்னிங் வரக்கூடிய நம்பர். அதை வச்சு தான் நம்ம வின்னிங் கொண்டு வருவோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 138. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரா. செகண்ட் வந்து 45 54 6. சரிங்களா? இது வந்து செகண்ட் ட்ரா 5. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 73 479. சரிங்களா? இந்த 3 ட்ரா தான் நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ட்ரா. இந்த 3 ட்ரா வச்சு தான் நம்ம என்ன நம்பர் கொண்டு வர போகிறோம், அடுத்த ட்ரா நம்பரில் என்ன நம்பர் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம தெளிவாக கொடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வின்னிங் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஆல் போர்டு கொடுக்குற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஒரு ட்ரா வரல அப்படிங்கிறக்காக நமக்கு வராது அப்படிங்கிற எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து எப்போயுமே வந்து நாம் ஜென்ரேட் பண்ணுறதை விட சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணதுன்னு சொல்கிறது தான் உண்மையான விஷயம்னா நம்ம அதிகமாக வந்து நம்ம மெனுவில் எடுக்கிறத விட ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப முக்கியம். நம்ம சிஸ்டத்தில் போட்டு ஆப்ரேட் பண்ணி தான் கண்டிப்பாக கொண்டாந்து கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அமைஞ்சிருக்க நம்பர் என்னென்னா 90138 அப்படிங்கிற ஒரு நம்பரும், அதே மாதிரி 455 46 அந்த நம்பரும், அதே மாதிரி 734 79 இந்த 2 நம்பரையும் பேஸாக வச்சுது. அதாவது எப்போயுமே இந்த 3 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதாவது இந்த 3 நம்பரை வச்சு தான் நம்ம அடுத்த ட்ரா நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். எப்படின்னா இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் இந்த 3 நம்பர் தான் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர். சரிங்களா? இது நம்ம கணக்குலையும் அதே தான். நம்ம கணக்கும் அதே தான். இந்த 3 நம்பர் இருந்தால் தான் நமக்கு வின்னிங் நம்பர் எடுக்க முடியும். சும்மா நீங்கள் 2 நம்பர் மட்டுமே வச்சு வின்னிங் நம்பர் எடுத்துடலாம்னா எடுக்க முடியாது. ஏன்னா இது டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல் ரிசல்ட் வேணும். எப்போயுமே நம்ம கேஎல் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ரிசல்ட்டு ஃபுல்லாக எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். பாதி நம்பர் மட்டுமே எடுத்து பண்ணுறோம் இல்லை தானே? அதுலேருந்து கெஸ்ஸிங் எடுக்கிறது இல்லை. நம்ம தேவைப்படுறது நமக்கு 3 நம்பர் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம ஃபுல் ரிசல்ட்டை எழுதி தானே நம்ம வந்து வின்னிங் நம்பர் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம ஃபுல் ரிசல்ட்டை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்த நாள் வின்னிங், அடுத்த ட்ராக்கு வின்னிங் என்ன வரும் அப்படிங்கிறது. 6 மணிக்கு எடுத்தாலும் 3 நம்பர் வரணும். 3 ரிசல்ட்டை பேச வச்சு வரும். 8 மணிக்கு எடுத்தாலும் 3 ரிசல்ட்டை பேச வச்சு வரும். அதே மாதிரி காலையில் 1 மணிக்கு எடுத்தாலும் 3 ரிசல்ட்டை பேச வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 2 ட்ரா வந்து கட்டாயமாக நம்மளால் எடுக்க முடியாது. 2 ட்ரா வச்சு ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அமையக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்? சரிங்களா? எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது. பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பருங்க. ஏன்னா நேற்று 4ஆம் நம்பர் தான் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் எனக்கு 4ஆம் நம்பர் மேலே தான் டவுட்டு. 4ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. எப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் 4க்கு 4 வச்சு ரிசல்ட் அடிக்கலாம். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா ஒரு ட்ராவில் நமக்கு வரல அப்படிங்கிறக்காக வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லா ட்ராவிலையும் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் நம்ம வின்னிங் நம்பர் கொடுத்துருக்கோமே தவிர மிஸ் ஆனதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக எடுக்கிறோம், அந்தளவுக்கு தெளிவாக ஸ்டடி பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து தைரியமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு உழைப்பை போட்டு நம்ம எடுக்கிறோங்கிறத உண்மையான விஷயம். சரிங்களா? உழைப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதான் நான் சொன்னேன்னா ஒரு பொய்யாக இருந்தால் நான் பயந்து பேசணும். பொய் இல்லைங்கிறதுனால தான் நம்ம வந்து நேர்மையாக பேசுகிறோம், நேர்மையாக நடந்துக்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட பொய் கிடையாது. பொய் சொல்லி எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட முடியும்? ஒரு 4 நாள் 5 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே தூக்கி போட்டு போயிடுவாங்க நம்மளே. அது மாதிரி தான் நம்ம எப்போயுமே ஒரிஜினலாக பேசுகிறோம், ஒரிஜினலாக நம்ம வந்து கண்டென்ட்டு கொண்டு வந்துடும். கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் பிடிச்சி தான் நம்ம பார்க்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க. எதனால் 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா 4க்கு 3 அவங்க தெரியும் நினைக்கிறேன். முந்தா நாள் 4க்கு 3 2 டைம் அடித்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏ போல்லையும் அடித்தாங்க, அதே மாதிரி சி போல்லையும் அடித்தாங்க, பி போல்லையும் அடித்தாங்க. பார்த்தீங்களா இல்லையா?
அதே மாதிரி மறுபடியும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெண்டு ட்ராக்கு முன்னாடி 4 ட்ராக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆடினாங்க. பட் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 4 நம்பருக்கு 4 நம்பரே வரலாம், அப்படி இல்லைன்னா 4 நம்பருக்கு 3 நம்பர் வரலாம் அப்படின்னு காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எனக்கு 4, 3 அப்படிங்கிற 2 நம்பருமே ஏ போர்டுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு தான் காமிக்குது. அதே மாதிரி பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் ஓரளவுக்கு பி போர்டு போட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ஆல் போர்ட்லேயும் வந்து 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? அதனால் 6ஆம் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் பக்காவாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 4 நம்பர் பக்காவாக தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். 6, 4ங்கிற இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்களா? உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பட் இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும், 9ஆம் நம்பர் பி போர்டில் வரணும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் இல்லைங்க இந்த நம்பர் இல்லை டைஸ் மாறுது அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி மாறி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். நமக்கு வாய்ப்பெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் தான் சொல்லலாம் உங்களுக்கு திரும்ப நான் கொடுக்குற நம்பர் செட் ஆனால் தொடர்ந்து 10 ட்ராக் செட் ஆகுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே வராது. அதுலேயும் நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து பொய் சொல்லிலாம் உங்களை ஏமாற்ற மாட்டேன். நம்ம கொடுக்குற நம்பரு செட் ஆச்சுன்னு வச்சுங்க, கப்பன்னு ஒரு 10 ட்ரா 5 ட்ராக்கு வந்து டக்குன்னு செட் ஆயிரும். அப்படி இல்லை சொதப்புச்சு அப்படின்னா அப்படியே சொதப்பிகிட்டே போகும். ஒரு 5-6 ட்ராக்கு சொதப்பிகிட்டே ஒரு 10 ட்ராவே சொதப்பணும் வைங்களேன், அதிகமாக சொதப்போம். அந்த மாதிரி நம்பர்களும் வந்து விழுக்கும். அது மாதிரி ஒஸ்ட்டான ட்ராக்கெல்லாம் இருக்குது. இப்போ மாத கடைசியாக இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா போன மாதம்லாம் ரொம்ப டஃப்பாக போச்சு. மாத கடைசிங்கிறது ரொம்பவே டஃப்பாக போச்சு. பட் இந்த மாதம் அப்படி இல்லைங்கல்ல, ஓரளவுக்கு நல்லாவே வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 9ஆம் நம்பர் மேலே அதிகபட்சமாக டவுட் இருக்குது. எதனாலங்கன்னா 6க்கு 9 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னா 7க்கு 6, 7க்கு 9. 7க்கு 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பருங்க. அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வருதான்னு பாருங்கள். அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு 6ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப பிரதானமாக கிடைக்கக்கூடிய நம்பராக இருக்குது. நான் திரும்ப போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு அதாவது நம்ம கணக்கில் போடும்போது ஒரு சில நம்பர்கள் திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தொந்தரவு பண்ண நம்பர் 6ஆம் நம்பராக இருக்குது. அந்த மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? எனக்கு அது பி போர்டில் தான் நம்ம பி போர்டு எடுக்கிறப்ப வந்து 6ஆம் நம்பர் தான் உட்காருது அப்படின்னா 6ஆம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு வந்து ஏ போர்டு பார்த்துட்டோம். ஏ போர்டில் 4, 6ன்னு பார்த்தேன். அதே ஏ போர்டில் 3, 9ன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி சி போர்டில் எனக்கு ஒரு 7ஆம் நம்பர் டவுட் இருக்குது. 7ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் திரும்ப 7ஆம் நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா 9க்கு 7, 7க்கு 9ங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பர். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிஆர் ஆகட்டும் கேஎல் ஆகட்டும் 9க்கு 2ங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே தான் சொல்கிறாங்க. இதுலேயும் அதே மெத்தட் தான். இதுவும் மிஷின் சுற்றி வர மிஷின் தானே, வேறு ஒன்றும் இல்லையா. டைஸு இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாதிரி இந்த பவர் பால் மாதிரி இந்த பாலில் சுற்றி விட்றதெல்லாம் கிடையாது. இது முழுக்க மிஷினில் சுற்றுறது. நம்ம இந்தியாவில் மட்டுமே அப்படி தான் சுற்றுறாங்க எல்லா பக்கமும். கேஎல்ல சுற்றுற அதே மிஷின் மாதிரி தான் இங்கேயும் வச்சு சுற்றுறாங்க. அப்போ அது பார்க்கும்போது பவர் இருக்கும். அப்போ பவர் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், இந்த மாதிரி தான் 7க்கு 9, 9க்கு 7ங்கிற நம்பர் அப்படி டேரெக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இது காம்பினேஷன் நம்பருங்க. இது மாற்றவே முடியாது. அதாவது 7ஆம் நம்பருக்கு 4 நம்பர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி தான் திரும்பவும் வரும், வராமல் போகவே போகாது. சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போயே பார்த்தீங்கன்னா 4க்கு 7 தானே வந்திருக்கு, 4 நம்பருக்கு 7 நம்பர் வந்திருக்கு. இதுவே அந்த காம்பினேஷன் நம்பரில் தானே வந்திருக்கு. இப்போ 4க்கு 2ங்கிறது நம்ம அதிகமாக கொடுப்போம். அதே மாதிரி 4க்கு 7, 7க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு இல்லை. அதை தான் சொல்கிறேன். இங்கேயும் அதே தான் வந்திருக்கு பாருங்கள். 7க்கு 4 தான் வந்திருக்கு. சரிங்களா? அந்த கணக்கு தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஒரு 2ஆம் நம்பர் என்னங்க 2ஆம் நம்பர் திரும்ப வருமா, 2 போர்டுமே வர மாதிரி தெரியுதுங்க அப்படிங்க. 2ஆம் நம்பருக்கும் அங்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தான் கொடுத்துருக்கோம். ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு 4, 6 அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுங்க. எனக்கு ஒரு 7ஆம் நம்பர் இதில் தான் எனக்கு ரொம்ப டவுட் இருக்குது. 467 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எது கணக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு இது ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.